கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமையுண்டாதாக. இந்த நாளில் கூட தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவன் வெளிப்படுத்துகிற காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் அநேக காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கார். வேதத்தை ஒவ்வொரு நாளும் படிக்கும் போது தேவன் எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறார், தேவ வார்த்தையில் நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாத்தில் நீங்கள் அமர்ந்து வேதத்தை படிக்கும் போது தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், தேவனுக்காக நம்ம ஏதோ ஒன்று செய்கிறோம் என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். தேவன் அநேக மக்களுக்கு உன்னை அவர் ரட்சித்து உன்னை தெரிந்து கொண்ட நோக்கம் நீ அவருக்கு பிரியமாயிருப்பாய், அவருடைய சித்தத்தை செய்வாய் என்று. ஆனால் நாமளும் நம்முடைய வேலைகளை செய்து கொண்டு இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இருக்கக்கூடாது. நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு பிரியமானதை தேடிக்கொண்டிருக்கக்கூடாது, தேவனுக்கு பிரியமானதை தேடக்கூடிய மனிதராய் மாற வேண்டும். மத்தேயுல 25:30 வாசிக்கும் பாருங்க. பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். கவனிங்க, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனா, ஊழியம் செய்கிறார்கள், தேவனுக்காக ஓடுகிறார்கள், தேவனுக்காக செய்கிறார்கள், ஆனால் இவர்கள் எப்படி இருக்கிறாங்க, பிரயோஜனம் மற்றவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு கூட ஊழியக்காரர்கள் எப்படியோ அதே போல விசுவாசிகளும் பாருங்க, தேவனுக்காகத்தான் ஊழியம் செய்கிறீர்கள். என்ன ஊழியம் செய்யுங்க, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அப்போ நாம் தேவனுக்கு உகந்த ஒரு துதியை செலுத்துகிறோமா என்று பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஊழியம் செய்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமான ஊழியம் செய்கிறோமா என்று பார்க்க வேண்டும். கவனிங்க, சொல்ற பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். இந்த பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் அப்படின்னா அழுகையும் பற்கடிப்பான இடத்துக்கு தள்ளுங்க, இவனை கொண்டு போய் அங்கே போட்டுருங்கன்றார். ஏன் என்று சொன்னால், கவனிங்க, இங்கே 3 பேரை அவர் தெரிந்து கொள்கிறார். 3 பேர்கிட்ட பாருங்க, ஒருத்தங்கிட்ட 5 தாலந்து, ஒருத்தங்கிட்ட 2, ஒருத்தங்கிட்ட 1ன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இப்போது 5 அவன் 10 மாற்றிட்டான். அந்த ஊழியக்காரன் தேவன் விரும்புகிற ஒரு சித்தத்தை செய்தான், தேவன் விரும்பக்கூடிய ஒரு திட்டத்தை செய்து முடித்தவனாக மாறினான். இன்னொரு பாருங்க, 2 4 மாற்றி வச்சுருக்கான். அது ரொம்ப சந்தோஷம், தேவனுக்கு அது பிடிக்குது. அதை என்ன பண்ணுறான், மாற்றிட்டான். அதை என்ன பண்ணுறான், பெருக்க வச்சுருக்கான். ஆனால் இவனும் ஒன்று என்ன பண்ண ஒன்றுமே செய்யாமல் வைத்திருக்கான். அப்போ அவர் வந்து பார்க்கிறார், அவன் கிட்ட இருக்கிறதும் பிடுங்கி எங்கே கொடுக்குறன்னா உள்ளவன் கைகிட்ட கொடுக்குறான். அதனால தான் சொல்கிறார், பரிசுத்தம்ல இன்னும் பரிசுத்தமான, நீதி செய்கிற இன்னும் நீதி செய்யணும். நீங்கள் இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள், தேவனோடு கூட ஐக்கியப்படுறவங்க, தேவனோடு கூட உறவு வைத்திருக்கிற நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். என்ன காரியங்கள் புரிந்து கொள்ள வந்துருங்களா, இன்றைக்கி நான் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறேன்னா, ஏன் நான் தேவனுக்கு உகந்தவனாய் காணப்படுறேன்னா என்பதை செக் பண்ணி பார்க்கணும். இல்லையா என்ன பண்ணணும், தேவனுக்கு எப்படி பிரியமாய் நடப்பது என்று பார்க்க கற்றுக்கொள்ளணும். இவன் பிரயோஜனமற்றவன். அதனால தான் பிரயோஜனமற்றவன் கிட்ட இருந்தால் பிடுங்கி எங்கே கொடுத்துட்டார் தெரியுமா, உள்ளவங்க கையில் கொடுத்துட்டார். அதனால தான் நீங்கள் உள்ளவனாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். உன் கையில் கொடுத்தாரே, நீ என்ன பண்ண, அதை கொடுத்துட்டு என்ன பண்ண, 2 மாற்றிருக்கலாமே, மாற்றாமல் போயிட்டேன். அது சொல்கிறாரு, இல்லை நீ காசுக்காரங்கிட்ட கொடுத்தா கூட நான் வரும்போது நான் வாங்கிட்டு வேணும்ப்பா அப்படின்னு. அதாவது உன் கையில் உள்ளதை கொடுக்கணும் என்று சொன்னார். கொடுக்காத பட்சத்தில் நீ பிரயோஜனமற்றவன், நீ எதற்கும் தகுதி இல்லாதவன், நீ வேச்சு என்று சொல்லி என்ன பண்ணுற ஓரம் கட்டுகிறார். இன்றைக்கு இந்த மனிதன் தேவனுடைய ஊழியக்காரன் தான், தேவனுக்காக செய்யணும், ஆனால் இவன் பிரயோஜனமற்றவனாக காணப்படுறான். மத்திய புஸ்தகத்தில் பார்க்கும்போது பாருங்க, அங்கே 7ஆம் அதிகாரம் 23 வாசிக்கும் போது, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். கவனிங்க, இங்கே ஒரு ஊழியக்காரரை பார்க்குற. இந்த ஊழியக்காரர்கள்லாம் யாருன்னு சொன்னா, தேவனுடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தவர்கள். தேவனுடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் சொன்னது மாத்திரமல்ல, கவனிங்க, இவங்க தேவனுடைய நாமத்தினால அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் செய்தவர்கள். அப்படியேப்பட்டவர்களை பார்த்து அவர் சொல்றாரு, உங்களை எனக்கு தெரியாது, என்னை விட்டு அகன்று போங்க, என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்றாரு. ஏன் அகன்று போங்க, அதுக்கு மேல 22 வாசிக்கும் பாருங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உங்க நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். கவனிங்க, எல்லாமே அவருடைய நாமத்தினால் தான் செஞ்சாங்க. தீர்க்கதரிசனம் உரைத்தது அவருடைய நாமம்தான். அவருடைய நாமத்தினால தான் அற்புதங்களை செய்கிறார்கள், அவருடைய நாமத்தினால் தான் அடையாளங்களை செய்கிறார்கள், அவருடைய நாமத்தினால் தான் எல்லாம் நடக்குது. அப்போ அவருடைய நாமத்தினாலே செய்தார்கள். ஆனால் அவர்கள் என்ன பண்ணல, என்னை விட்டு அகன்று போங்கள், என் பக்கத்தில் நிற்காத. அப்போ தேவன் யாரையும் தள்ளுகிறவர்கள், என்னிடத்துல வருகிறேன் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறார். ஆனால் அப்படி சொன்னவர் தான் இப்போ என்ன பண்ணுறேன், என்கிட்டே வராது, என்கிட்ட வராது, இப்போ தூரமாக போ. ஏன் தூரமாக போ, இன்னும் ஓரம் கட்டுறாரு, நீ அங்கே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அப்படின்னா நீ தேவனுடைய சித்தத்துக்கு உரியவனாய் மாறவில்லை. ஏனென்றால் 21 போடும்போது அங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்கும்போது பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. இப்போ பாருங்க, பரலோக ராஜ்யத்தினுடைய தேவன் சொல்கிறார், அவருடைய சித்தத்தின்படி ஒரு மனிதன் செய்ய வேண்டும்.
நான் ஒரு கம்பெனிக்கு போகிறேன் என்று சொன்னால் எனக்கு பிடிக்கிற மாதிரி நான் நடந்து கொள்ளக்கூடாது. அந்த கம்பெனிக்காரங்க என்ன காரியங்களை செய்ய சொல்கிறாங்களோ அதற்கு நான் தகுதி உள்ளவனா என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவங்க எனக்கு நிற்க சொன்னாலும் நின்றுனுக்கு தான் என் வேலை, கேட்டை திறக்க சொன்னால் கேட்டை திறக்க தான் என் வேலை, இதை துடைக்க சொன்னால் துடைக்கத்தான் என் வேலை. இல்லைங்க நான் எல்லாம் துடைக்க மாட்டேங்க, நான் இங்கெல்லாம் நிற்க மாட்டேங்க, எனக்கு ஒரு ரூம் கொடுங்க, நான் கொண்டாந்து படுத்து நிற்பேங்கன்னு சொன்னால் அப்படி செய்து இங்கே வேலை இல்லை, வெளியே போன்றுவாங்க. அப்படியே நீ போகாமல் இருந்தனா உன்னை கழுத்தை பிடிச்சி நம்ம வெளியில் தோற்றுவாங்க. ஏன் என்று சொன்னால் உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலையை செய்ய வேண்டும். இப்போ இவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் இவர்களாய் ஒரு திட்டத்தோடு இவங்களை போய் பார்க்குறேன், அவங்கள போய் பார்க்குறேன், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், தீர்க்கதரிசனம் உரைத்தாங்க. இவங்களா போய் நம்ம பேய் தோத்திட்டு வரேன், இவங்களா போனாங்க அடுத்த ஒரு காரியம் நம்ம அற்புதங்கள் செய்கிறாங்க, அடையாளம் செய்கிறாங்க. தேவ சித்தம் இருக்கிறதா? இயேசு பாருங்க அதே ரூட்டில் தான் பாருங்க, நிறைய குருடர்கள் இருக்காங்க. தேவ சித்தம் இருந்தால் மட்டும்தான் அவளை குணமாக்குறான். தேவனுடைய சித்தம் இருக்கும்போது தான், தேவ சித்தத்தை கேட்டு கேட்டு இன்னைக்கு யாருக்கு நான் சுகத்தை கொடுக்க வேண்டும், யாருக்கு நான் நன்மை செய்ய வேண்டும், யாருக்கு இந்த நாளில் பலத்தை கொடுக்கணும், எல்லாம் தேவ சித்தத்தின் பிரகாரம் போதும். ஆனால் நீங்களும் நானும் இன்றைக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு ஊழியக்காரனாய் மாறுகிறோம். இந்த பிரயோஜனம் இல்லாதவர்களாய் மாறக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு வேதம் உங்களை பார்த்து எச்சரிக்கிறது. இந்த வேதத்தை படிக்கிறவர்கள் கேட்கிறவர்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கவங்க, உன் வாழ்க்கையில் நீ பிரயோஜனம் இல்லாமல் இருப்பேன்னா ஒரு விஷயம் என்னை பிரயோஜனம் ஆக்குங்கப்பா, நானும் தேவ சித்தத்தை செய்யக்கூடியவனா என்னை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு கேட்கணும். அப்போஸ்தலர்ல பார்க்கும்போது பாருங்க 9:6 நாங்கள் வாசிக்கும் போது, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போய் நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். நல்லா கவனிங்க, இந்த மனிதன் பாருங்க, ஒரு நாள் கர்த்தருக்காக நான் என்ன பண்றேன், ஒரு வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை துன்பப்படுத்துவது இவருடைய வேலை. அப்போ பாருங்க, ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண, இவருக்கு என்னென்னா இப்போ யாரோ கர்த்தருக்கு விரோதமாக ஒருத்தர் நடக்கிறார் என்று அறிந்து கொண்டு இவங்க என்னங்க புதுசாக ஏசுன்னு வைக்கிறாங்க, இவங்களை தண்டிப்பது இவருடைய வேலையாற்றினார். ரோம சாம்ராஜ்யம் வாங்கிக்கொண்டு சட்டங்களை வாங்கிட்டு அங்கேருந்து காரியங்களை வாங்கிக்கின்னு இவர் போயிட்டு எல்லாரையும் துன்பப்படுத்துறது தான் வேலை. இவர் துன்பப்படுத்துகிற ஒரு மனிதனாக காணப்பட்டார், துன்பப்படுத்துகிறார். ஆனால் இவருக்கு முன்பாக ஒரு நாள் குறுக்கிட்டு வருகிறார். முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாக இருக்குதா அப்படி வந்து கேட்டு, யார் நீ துன்பப்படுத்துகிற? ஏசு நான் தான். அப்போ அவர் குறுக்கிடும் போது தான் இவரை அறிந்து கொண்டார். இப்போ என்ன கேட்குறதுமா, அவரை பார்த்து கேட்குறார், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நீ எழுந்து பட்டணத்துக்கு புறப்பட்டு போ. உடனே சித்தத்தை செய்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த பவுல் சித்தத்தை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக மாறார். சவுலாக இருந்தவர் இப்போ பவுலாக மாறின தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வாழக்கூடாது. இவரை கொண்டு தான் அநேக சபைகளை தேற்றினார். இவரை கொண்டு தான் அநேக பட்டணங்கள் கிறிஸ்தவர்களாக ஏற்றுக்கொள்வது, புறஜாதி மத்தியில் ஊழியங்கள் போவதுக்கு இவரை கொண்டு. இன்றைக்கு தேவ சித்தத்தை நாம் செய்கிறோமா? தேவ சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோமா? தேவ சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கி தேவனுடைய சித்தத்துக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, நான் இன்னைக்கு என்ன பண்ணணும், என்னை குறித்து என்ன திட்டம் வச்சுருக்கீங்க, நான் இன்றைக்கி எழுந்த உடனே என்ன பண்ணேன், ஆண்டவரே என் வீட்டுக்காரங்களை முடிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், நான் வேலைக்கு போகணும், அதை பண்ணணும், இப்படியே சொல்லிட்டு ஆண்டவரே இன்றைக்கி நான் என்ன செய்யணும், நீர் என்ன சித்தமாக இருக்கீங்க, இன்றைக்கி உங்கள் ஊழியத்தை நான் எங்கே பண்ணணும், ஊழியத்துக்கு நான் எப்படி போகணும், அப்பா நான் அதை வச்சுருங்க, இதை வச்சுருங்க, இதை பண்ணணும், அதை பண்ணணும், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்ட்டு டெய்லி உட்காரக்கூடாது. தேவ சித்தம் என்ன, தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன கேட்டு நீங்கள் நடக்கும்போது தேவனுக்கு அது பிரியமாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் புறம்பே தள்ளி விட்டுருவார். என்னை விட்டு அகன்று போகல் என்று சொல்வார். அகன்று போகிறவர்களாய் புறம்பே தள்ளப்படுவர்களாக நம்ம மாறக்கூடாது. தேவன் நம்மளை நேசித்து, தேவன் நம்ம மேலே அன்பு வைத்து நம்மளை பார்த்து மகனே மகளே என்று அணைத்து கொள்கிற அளவுக்கு நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எபேசியரை பாருங்க 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்ப மதியற்றவன் என்று சொன்னால் என்ன, அவன் முட்டாள்தனமாக இருக்கிறது. இன்றைக்கு மதியற்றவனுக்கு கர்த்தருடைய சித்தம் தெரியாது. ஆனால் மதி உள்ளவன் அவனுக்கு என்ன பண்ண, கர்த்தருடைய சித்தம் ஒன்று தெரியும், தேவ திட்டம் ஒன்று தெரியும். அப்போ நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமாய் நடப்பதுக்கு, தேவனுக்கு உகந்தவர்களாக காணப்படுவதற்கு பிரயாசப்பட வேண்டும். அப்படி நீங்கள் மாற்றிக்கொள்ளும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய சித்தம் இன்னது என்பதை நிதானித்து உணர்ந்து நீங்கள் நடக்கும்போது தேவன் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை
அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுக்க வேண்டும். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது பாருங்க, ரோமர் 12:2 இப்பிரபஞ்சத்திற்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஒத்த வேஷம் தரிக்க கூடாதாம். தேவனுடைய நன்மையும், கவனிங்க, தேவனுடைய நன்மை பிரியம் பரிபூர்ணமான சித்தம், கவனிங்க, தேவனுடைய நன்மை பிரியம் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருந்தாலே மறுரூபமாகுங்கள். இப்ப பாருங்க, மனம் புதுசா மாறணும். ஒருவன் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு மனம் புதிதாக இருந்தால்தான் தேவன் சொல்லுகிற காரியம் உனக்கு புரியும். இல்லை என்று சொன்னால் நீ ஏதோ உள்ள திணிச்சு வச்சுட்டினா அது எனக்கு புரியலைங்க, அது எனக்கு தெரியலைங்க. அப்போ அதுதான் சொல்கிறார் பவுல் சொல்லும்போது ரோமரில் பார்த்து, உங்கள் மனம் புதிதாக்கப்பட வேண்டும். இப்போ மனம் புதிதாக்கப்பட்டால் தான் நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிய முடியும், தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு உங்கள் மனம் புதிதாகமானால் நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செயலாய் மாற முடியும். அதனால் தேவ பிள்ளைகள் அப்புறம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஜெபம் பண்ணி, இயேசுவே உங்களுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள, உங்களுடைய திட்டத்தை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க, என் மனதை புதுசாக மாற்றுங்கன்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் கேட்கும்போது தேவன் உங்களை வழி நடத்துவார். பரலோக பிதாவே, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளையுடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டும். தேவனுக்குரிய நன்மை இன்னதென்று அறியத்தக்கதாக, அவருடைய சித்தம் இன்னதென்று அறியத்தக்கதாக அப்பா இவர்கள் ஒவ்வொரு நாளும் புரிந்து கொண்டு உமக்கேற்ற ஒரு ஊழியங்களை செய்ய, உமக்கு பிரியமாய் நடக்க தேவன் இவர்களை நடத்துங்க. தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியங்களை செய்து உங்கள் நாட்களை வீணடிக்காதபடிக்கு, ஒரு நாள் பிரயோஜனமற்றவன் என்று புறம்பே தள்ளப்படாதபடிக்கு இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நான் பிரவேசிக்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தில் நான் பங்கெடுக்க வேண்டும், தேவனுக்கு எனக்கு நல்ல ஒரு உறவை வேண்டும் என்று உம்மை சார்ந்து வாழ கர்த்தாவே கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.